திருச்சி மக்களுக்கு ஒரு இனிமையான செய்தி என்னன்னா, வர செப்டம்பர் 2ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள் வருது. அதுதான் ஆவணி மூலம் அப்படிங்கிறது. ஆவணி மூலத்துல இறை வழிபாடு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு சொல்றோம். எல்லாத்துக்குமே தெரியும், விநாயக பெருமான் வந்துட்டு தன்னுடைய அம்மா அப்பாவை சுற்றி வந்து மாம்பழத்தை வந்து வாங்கிக்கிட்டாரு இல்லையா? அப்ப முருகர் வந்து கோச்சிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற கதையெல்லாம் தெரியும். ஆனா அந்த மாம்பழம் வாங்கினதுக்கு அப்புறம் விநாயகருக்கு என்ன நடந்தது அது யாருக்குமே தெரியாது. சித்தர்கள் நம்மளுக்காக சொல்லியிருக்காங்க. மாம்பழம் வாங்கி அந்த மாம்பழத்தை வந்து விநாயகர் சாப்பிட்டாராமா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தீராத வயிற்று வலி. ஏன்னா அதுக்காக தான் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சாப்பிடு, நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு. அப்ப விநாயகர் வந்து மாம்பழத்தை சாப்பிட்டு வயிறு வலி வந்தோடனே பிரம்மா கிட்ட போறாரு. பிரம்மா தான் இதை வந்து தூண்டினதே. அப்ப பிரம்மா வந்துட்டு என்ன சொல்றாரு, சரி வாங்க நம்ம வந்து தட்சிணாமூர்த்திட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்சிணாமூர்த்திட்ட போய் கேட்கும்போது அவர் சொல்றாராமா, அதாவது பிரம்மா, நீயும் விநாயகரும் முருகரும் சேர்ந்து ஆவணி மூலத்தப்போ நீங்க திருச்சியில இருக்கிற தாயுமான சுவாமிகளை வந்து நீ வந்து கிரிவலம் வந்து வழிபட்டேன்னா இந்த பிரச்சனையில இருந்து நீ வெளிப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா முருகப்பெருமானும் தன்னுடைய தந்தையான தாயான சிவன் பார்வதியை வந்து வலம் வரணும் இல்லையா? அதுக்காக வந்து இந்த ஒரு இதை வந்து தட்சிணாமூர்த்தி கொடுக்குறாரு. ஆவணி மூலத்தன்னைக்கு நீங்க கிரிவலம் வர பலன்கள் என்னன்னா, முக்கியமா பெண்களுக்கு வந்து, ஏன்னா தாயுமான சுவாமி இல்லையா, கர்ப்பப்பை கோளாறுகள், கர்ப்பப்பையில நீர் கட்டி, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க கிரிவலம் வந்து அந்த இது வந்து சரியாகும். அண்ட் பருப்பு, எண்ணெய், இந்த மாதிரி மளிகை சாமான்கள் விற்கிறவங்களும் வந்து கிரிவலம் வந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். வியாபாரத்துல ரொம்ப நெருக்கடி இருக்கு, தடங்கல்கள் இருக்கு, எதுவுமே நம்மளுக்கு சக்சஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்றவங்களும் மறக்காம இந்த நாளை நீங்க பயன்படுத்தி ஆவணி மூலத்தன்னைக்கு நீங்க கிரிவலம் வருது. அது என்னைக்குன்னா செப்டம்பர் 2ஆம் தேதி வர புதன்கிழமை. திரு அண்ணாமலை கிரிவலம் ஒரு பலன் நம்மளுக்கு கொடுத்தாலும், திருச்சி மலைக்கோட்டை கிரிவலம் நிறைய பலன்கள் நம்மளுக்கு கொடுக்கும். திருச்சி மக்கள் மறக்காம இதை பயன்படுத்திக்கோங்க. திருச்சி மலைக்கோட்டை மகிமைன்னு, அந்த மலைக்கோட்டை வந்து எப்படி உருவாச்சு, அதனுடைய ஆன்மீக ரகசியம் என்ன அப்படிங்கிறது இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. திருச்சி மலைக்கோட்டை மகிமை, மறக்காம அதை வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஓம்.